Hi guys, welcome to SS Sports Info Tamil. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நட்சத்திர வீரரான மகேந்திர சிங் தோனியோட கடைசி ஐபிஎல் இந்த 2026 அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில ஐபிஎல் 2026ல ஒரு சில போட்டிகள்ல மட்டும்தான் நம்ம தலை விளையாடுவாரு அப்படின்ற நியூஸ் வெளியாயிருக்கு. சஞ்சு சாம்சன் இப்போ சிஎஸ்கே டீம்ல இருக்கிறதால விக்கெட் கீப்பிங் பிரச்சனை இருக்காது அப்படின்ற காரணத்தினால நம்ம தலை ஒரு சில போட்டிகள்ல மட்டும்தான் விளையாடுவாரு அப்படின்ற நியூஸ் வெளியாயிருக்கு. ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்பாக தான் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து நல்ல நியூஸ் நமக்கு கிடைச்சது. காசி விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த 2026 சீசன்ல நம்ம தலை டோனி ஒரு ஃபுல் டைம் பிளேயரா விளையாடுவாரு அப்படின்ற நியூஸ் தான். ஆனா தற்சமயம் கிடைத்த நியூஸ் நம்ம ஃபேன்ஸுக்கு அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம தலை ஒரு சில போட்டிகளில் மட்டும்தான் விளையாடுவார் அப்படின்ற நியூஸ் தான். ஸோ டோனி அனைத்து போட்டிகளிலும் விளையாடுவாரா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்றது தான் சிஎஸ்கே டீமோட மேனேஜ்மெண்ட் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மகேந்திர சிங் தோனி என்ற பெயருக்காகவே சிஎஸ்கே அணி விளையாடும் அனைத்து போட்டிகளையும் பார்ப்பேன் என்று சொல்பவர்கள் பலரையும் பார்க்க முடியும். குறிப்பாக சென்னை அணி பேட்டிங் செய்யும் பொழுது ஜடேஜாவிற்கு அடுத்த விக்கெட்டில் பெரும்பாலும் டோனி இறங்குவார். இதனால் ஜடேஜா அவுட் ஆகி செல்லும் போதெல்லாம் சிஎஸ்கே ரசிகர்கள் வருத்தம் அடையாமல் டோனி களமிறங்க போகிறார் என்று கொண்டாடுவதையே கடந்த சீசனில் காண முடிந்தது. அவரது ஆட்டத்தை காண ரசிகர்கள் மிகவும் ஆர்வமாக உள்ள நிலையில் வரும் சீசனில் ஓரிரு போட்டிகளில் மட்டுமே விளையாண்டுவிட்டு டோனி ஒதுங்கிக் கொள்வாரோ என்ற கவலை ரசிகர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. டோனியை பொறுத்தவரை தற்போது முதுகு மற்றும் முழங்கால் வலியால் அவதிப்பட்டு வருகிறார். எனவே அனைத்து போட்டிகளிலும் விளையாட மாட்டார் என்று சொல்லப்பட்டாலும் ஹோம் கிரவுண்டான சேப்பாக்கத்துல கண்டிப்பா அனைத்து போட்டிகளிலுமே விளையாடுவார் என செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு இது மகிழ்ச்சியான விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா சேப்பாக் கிரவுண்ட்ல மட்டும் நம்ம தலை வந்து களமிறங்க போறார் அப்படின்ற நியூஸ். அதே சமயத்துல சென்னை சேப்பாக் கிரவுண்ட்லயே அவர் ஐபிஎல்லோட ரிட்டையர்மெண்ட்டை அறிவிப்பாரா அப்படின்றது தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நம்ம சிஎஸ்கே டீம் பத்தின இந்த நியூஸ் இன்னைக்கு இவ்வளவுதான் கைஸ். ஸோ நம்ம தலையை பத்தின இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.